ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஃப்த் ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 15 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனா இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு கோர்ட்டில் தேங் மேலே கேஸே போட்டிருந்துருப்பா. அந்த நோட்டீஸும் தேங்க் வந்திருக்கு. பட் தேங்க் அதை பார்த்து பெருசாக இவ கேஸ் போட்டால் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை, தூக்கி அப்படியே போட்டிருந்துருப்பான் இவ வேறு அப்படின்னு. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 15. இந்த வாயின் இருக்கா பாரு, இவன் சும்மா இருக்கிறதுனால தான் இப்படி யோசிக்கிறா. இருடி இரு, வேலை தானே கொடுக்கணும் உனக்கு, இரு வரேன் அப்படின்னு. அப்படியே நேரம் வாங்கிட்டு கால் பண்ணி, 4-5 ஃபைல் சப்மிட் பண்ணல, 10 ஃபைலை கூட காணோம். நீங்கள் தானே வேலைக்கு வரணும்னு சொன்னீங்க சார், அப்புறம் இதுக்கு திருப்பி கேட்குறீங்க? சொல்லுவேன், வீட்டிலேருந்து முடிக்க வேண்டியதானே, வீட்டிலேருந்து வெட்டி முடிக்கிறியா? நான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. கடுப்பு கலப்பாதடி, என் மேலே கேஸாக போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். நீ பாவம் பிள்ளை உடம்பு சரியில்லையே, இன்னும் ஒரு வாரம் லீவ் கொடுப்போன்னு கொடுத்தா நீ என் மேலே கேஸ் போடுறா, அவ்வளோ திமுரு என்ன? நீ வா, நீ கிளம்பி வாடி, இந்த வரேன் அப்படின்னு. வரணும், நான் ரெடியாக தான் இருக்கேன், நீ என்னாலும் பண்ணு அப்படின்னா நேராக ஆஃபீஸ்க்கு வரா. இது ஆக்சுவலாக மறுநாள் தான். ஸோ ஆஃபீஸ் வரா. வந்தோடனே தேங்க் பார்த்துட்டு வந்துட்டாளா, வந்து என்கிட்ட குட் மார்னிங் சார், என்ன சார் ஃபைல் ரெடி பண்ணணும் அப்படிலாம் கேட்குறாளாம். அதெல்லாம் ரெடி பண்ண மாட்டா, திமுர் பிடிச்சவன். நேராக அவளோட இடத்துக்கு போய் உட்காந்து அவள் பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிப்பா. முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு வருவா. பைத்தியக்காரி, இருடி இரு உனக்கு இருக்குது அப்படின்னு. அவனும் எல்லா வேலையும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறையாவே ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க உட்காந்து பார்த்துட்டு நிறைய ஒர்க் பார்த்துட்ருக்கான். இல்லை வாயினுக்கு வர கால் பண்ணி கேபினுக்கு வா அப்படின்றான். அவளும் இது ஏதாவது ஃபைல் லெட்டர் சொல்லுவான்னு பார்த்தா மொட்டைக்கட்டையே கேபினுக்கு வான்றான். சரி போவோம். கம்மன் சார், உள்ளவா சார், கூப்பிட்ருந்தீங்களே, இங்கே வாடி. என்ன சார், வரியா இல்லையா? சரி. இப்போ தேங்க எந்திரிச்சு உடனே வானை ஹக் பண்ணிக்கிட்டான். வாயனும் என்ன ஹக் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு. சார் ஆஃபீஸ் சார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு, அடி பிடிச்சிக்கிறேன், இல்லைனா வேறு எதாவது பண்ணி விட்ருவேன், பரவாயில்லையா? சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார். உனக்கு தான் சரியாச்சுன்னு சொன்னீங்கல்லம்மா, அப்புறம் என்ன? அது ஏதோ சொன்னேன், அதுக்கு அதை நம்புவீங்களா என்ன? அது வேலை பார்க்குறதுக்கு வேணாம், சரி நீங்கள் பார்க்குற வேலைக்கு என் உடம்புல இப்போதைக்கு ஒத்து வராது அப்படின்னு அவன் சொல்ல தேங்க் உடனே குழந்தை ஞாபகம் வருது. எதுவுமே பேசாமல் வானோட வகுற அவன் பாட்டுக்கு தொடுறான். வாயினும் என்ன பண்ணுறீங்க, பீத்துக்கு வகுத்து தொட்டுட்ருக்கீங்க, என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது வகுறு வலிக்குதாடி ரொம்ப? இல்லை வலிக்கலை, ஆனால் ஏதோ என் வகுத்துலேருந்து ஏதோ ஒரு கிட்னி எடுத்த மாதிரியே ஃபீல் ஆகுது. உண்மையே சொல்லு, என்னை பழி வாங்குறேன்னு என் வகுத்துலேருந்து ஏதாவது கிட்னி எடுத்துகிட்டே என்ன? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு ஆக்சுவலாக ஒரு வாரமாகவே ஏதோ மனசில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வலிக்குது. ஏதோ வகுத்துலேருந்து ஏதோ ஒரு பார்ட் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என் உயிர்லேருந்து ஏதோ ஒன்று போன மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையே சொல்லுடா, கிட்னி எடுக்க சொல்லிட்டே என்ன? நான் அப்படி எடுக்க சொல்லியிருப்பேன் நீ நினைக்கிறியா? நீ சொன்னாலும் சொல்லுவேன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படியும் ஒரு சைக்கோ பாத். இப்போ யோசிக்கிற மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்க மாட்டேன், மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதுதான் உன் பிரச்சனையே. போடி விளக்கென்ன, உங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி விடு, ஒன்றும் வலிக்கலைல? வலிக்கலை. உண்மையாகவே வலிக்கலையா? வலிக்கலைம்மா, எதுக்கு அதையே கேட்டுட்ருக்க? விடு, எனக்கு வலிக்கலை. இப்போ என்னை கட்டி பிடிச்சி வகுத்தோட தான் கேட்டியா? அதுக்கு தான் வர சொன்னியா? ஆமாம், அதுக்கு தான் வர சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் நாளைக்கு யூஎஸ்ஏ போகிறோம். யூஎஸ்ஏவா? எதுக்கு போகிறோம்? பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது. நீ தானே இந்த டீம் ஹெட்டு, உன் அசிஸ்டண்ட்டு தானே அதுக்குள்ளே கூப்பிட்டு போவா. என்ன இது கூப்பிட்டு போயிட்டுருக்க? என் அசிஸ்டண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பா, குழந்த பிறக்க போகுது. ஓ ஆமாம்ல, அவளுக்கு குழந்த பிறக்க போகுதுல்ல, நல்ல விஷயம். அவளுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு. சரி அவ்வளோதானே அப்படின்னு பாடி கிளம்பி அங்கேருந்து போயிட்டா. தேங்க் பார்க்குறான். இவட்ட நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தடி, இப்போ அபார்ட் ஆகிடுச்சடி அப்படின்னு சொன்னால் இவ எப்படி எடுத்துப்பா, எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரிலையே. நான் உன்னை எப்படி சமாளிக்க போகிறேன் சத்தியமாக தெரில அப்படின்னு. அவனும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டா. இன்றைக்கி வந்து லூனாவை பிக்கப் பண்ண சொல்லி கங்குக்கிட்ட தான் சொல்லியிருப்பான். வாயின் பார்க்குறா, என்ன இவன் மணி 3 ஆச்சு, என்ன பாப்பா பிக்கப் பண்ண போல், ஒரு வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்க. ஒரு 4 மணி போல் இந்த கங்கு லூனாவை ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. வாயின் அப்படியே ஷாக்காகி அப்படியே பார்த்துட்ருக்க. லூனா சும்மாலாம் கூட்டிகிட்டு வரல, நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து
ஏதோ தங்க புள்ள அந்த புள்ளன்னு கொஞ்சிட்டே வரா. வானுக்கு அத பார்க்க பார்க்க அப்படியே இரிட்டேட் ஆகுது. அப்படியே முறைச்சு நின்னு பார்த்துட்ருக்க. லூனாவா அவ எங்க அப்பாவ பார்த்து ஓடி வருது. நேரா வாயன பார்த்து தான் அம்மான்னு ஓடி வரா. வாயனுமே குழந்தைய தூக்கி வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாள்ல. "என்ன தங்கம் சாப்பிட்டியா? ஒழுங்கா சாப்பிட்றியா? ஒழுங்கா படிக்கிறியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா? நீ நல்லா தானம்மா இருக்க? அப்பா கூட சந்தோஷமா தானே இருக்க?" "நான் நல்லா இருக்கேன்ம்மா. ஆனா எனக்கு ஹேப்பியாவே இல்ல." "ஏம்மா ஏன் ஹேப்பியா இல்ல? அப்பா உன்ன ஏதோ திட்டினாரா? அடிச்சாரா? இல்ல பாட்டி ஒழுங்கா பார்த்துக்கல. ஏன் ஹேப்பியா இல்ல நீ? என்னாச்சு? என்னாச்சு லூனாக்கு? ஏன் ஹேப்பியா இல்ல?" "ஏன்னா நீ என் கூட இல்லைல்ல. நீ என் கூட இருந்தா தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். இத்தன நாள் நீயும் நானும் மட்டும் இருந்தோம். இப்போ அப்பா, பாட்டி, அடுத்து இவங்க என் ஸ்டெப் மாமா. எனக்கு ஸ்டெப் மாம்லாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு மாம் தான். அது நீ தான்மா. ப்ளீஸ்மா அப்பா கூட வந்து சேர்ந்துருமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கா என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. தேங்காய் அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரியே ஒரு லுக்கை விட்டுட்ருக்கான். இல்லை கங்கு வேற உடனே லூனா கிட்ட வந்து, "இங்கே பாரு லூனா குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல, இதுக்கடுத்து உனக்கு அம்மானா அது இந்த கங்கு மட்டும்தான். வாயன் ஜஸ்ட் உன்னோட பயாலஜிக்கல் மாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதுக்கடுத்து உன்னை வளர்க்க போகிறது, பார்த்துக்க போகிறது எல்லாமே நான் தான். சரியா? ஸோ அதனால் நீ இவகிட்ட இப்படிலாம் பேசாத. புரியுதா? என்னைக்கா இருந்தாலும் உன் அம்மாவும் அப்பாவும் சேர போகிறதே கிடையாது. நானும் உன்னோட அப்பாவும் தான் சேர போகிறோம்" அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனை கலந்து சொல்ல வாயின் முறைச்சிட்டே, "இங்கே பாரு, இன்னும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலைல, ஃபியான்சி தானே ஜஸ்ட்டு. சும்மா நான் தான் அவன் புருஷன், நான் தான் பொண்டாட்டி, நான் தான் ஸ்டெப் மாம் அப்படின்ற மாதிரி கேவலமாக சொல்லாத சரியா? உனக்கே வெக்கமா இல்லை? நீயே 10 வாட்டி இதை சொல்லிகிட்டு இருக்க. ஏன் உனக்கு பயமாக இருக்கா உன்னை கல்யாணம் பண்ணிப்பானே இல்லையான்னு? சொல்லு, பயமாக தானே இருக்குது. அதனால தான் நீ ஏன் வாயால் இத்தனை வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற? நீ பாருவேன் தேவையில்லாமல் பேசாத. ஏன்னா கைவிட மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குல்ல, இப்போ பொத்திட்டு போ. என் குழந்தைகிட்ட தேவையில்லாமல் வந்து ஸ்டெப் மாமா அது இதுன்னு கர்மம் பேசிட்டு தான் வச்சுக்கோ, என் வாய் கிழிச்சு விட்ரும் பார்த்துக்கோ. அவகிட்ட எப்படி பேசணும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நானே பேசிக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என் குழந்தைய நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்ல. புரியுதா? போ அப்படின்னு அவளை துரத்தி விட்டுருலுன்னா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஹாப்பியாக தான் இருப்ப. இதுக்கடுத்து நீ அம்மா கூட வந்துடும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தேங்கும் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இதில் வாயன் வேறு அவளும், அதாவது லூனாவும் வாயனோட வகுத்து தொட்டுட்டு, "அம்மா உனக்கு வகுறு இப்போ வலிக்கலம்மா. ஏம்மா ஏன் ஏன் நீயும் இதே கேட்குற? உன் அப்பாவும் இதான் கேட்குறாரு, நீயும் இதான் கேட்குற. என்னாச்சு? என்ன விஷயம்?" "ஒன்றும் இல்லைம்மா. உன் வகுத்தில் தானே கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு, அது அம்மா கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா." "சரிம்மா, சரி இந்தா நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடு" அப்படின்னு லூனாவை கேஃபிடேரியாவில் உட்கார வச்சு அவளுக்கு பால்லாம் சூடு பண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவள் கூட ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இதே மியா பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, அதுவும் அவள் குழந்தை கூட. இந்த தேங்க்ஸ் சார் இருக்கார் பாரு, சரியான சைக்கோபாத் வாயின்னு சொன்ன மாதிரி அப்படின்னு நாங்கள் முறைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜிம்முன்னு வந்து நின்றுட்டு, "நம்ம 2 பேரும் எங்கேயோ பார்த்துருக்கோம்ல? நம்ம 2 பேருமா? அன்றைக்கி பார்க்கில் பார்த்தோம்ல." ஆமாம், பார்க்கில் இருட்டில் உன்னை சரியாக பார்க்கல, இப்போ பார்க்குறேன். செம ஃபிகராக இருக்கே. என்ன இவன் எப்படி பேசுகிறான்? ஸ்டூபிட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் வச்சு பேசிகிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்? எதுக்கு இங்கே தேவையில்லாமல் ஆஃபீஸில் வந்து நின்றுட்டுருக்கீங்க? நானும் இந்த ஆஃபீஸில் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். புரியுதா? இருந்துக்கோங்க. அதுக்கு இப்படி வந்து என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவீங்களா? உன்னை நான் ஃப்ளர்ட் பண்ணேன்னு யார் சொன்னா? நீங்கள் பண்ணுறத பார்த்தாலே தெரியுது. பொய் சொல்லாத. உங்ககிட்ட நான் அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதான் நீயாவே அப்படி நினச்சிட்டு நீயாவே அப்படி சொல்கிற. நான் என்ன பைத்தியமா உங்களை மாதிரி இப்படி சொல்கிறதுக்கு? தள்ளுங்க சார் அப்படின்னு அவன் அசால்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு போக அவன் சிரிச்சிட்ருக்கான். இதை தேங்க் பார்த்துட்டு, ஐயோ இது வேறு அப்படின்னு நேராக வாங்கிக்கிட்ட வந்து, நாளைக்கு திரும்ப யூஸே பண்ணல, நீ போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு, நம்ம போகணும். சரி, ஆனால் நம்ம 2 பேர் மட்டுமா போகிறோம்? இல்லை, உன் ஃப்ரெண்டு மியா வந்தால் வரா, ஜிம்முன்னு வரான், 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னு லூனாவை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இதுலேயும் சொல்லிட்டு தான் போகிறான், அம்மா இந்த மாதிரி நானும் அம்மா யூஎஸ்ஏ போகிறோம் அப்படின்னு. அதுக்கு லூனாவே சரி போயிட்டு வாங்க, நான் பாட்டி கூட சமத்தான் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா. என்ன சொல்லியிருப்பா அதுக்கும்? சரிம்மா அப்படின்னு லூனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருப்பா. எனக்கா பொண்ணை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் பொண்ணு தன்னை மாதிரி யோசிக்கிறா அப்படின்றம்போது தேங்க முன்னாடி லைட்டாக கொஞ்சம் சீன் தான் போடுறா. தேங்க ஐயே பேப்ப அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வாயனும் நேராக வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு மியாவுக்கு கால் பண்ணி, என்னடி பேக் பண்ணிட்டியா?
ஆ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் ஏன்டி வரணும்? நான் ஏன் போகணுன்னே எனக்கு தெரில. இதில நீ ஏன் வரணும்னு என்ட்ட கேட்டா எனக்கு எப்புட்றீ தெரியும்? அவன் கூப்பிட்டான் போவோம். நம்மளால என்ன போக முடியாதுன்னு நான் சொல்ல முடியும்? சொன்னாலாப்புல அப்படியே விட்டு தள்ளிருவான் பாரு. கொன்னே போட்டுருவான். போகலாண்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு கிழிச்சிட போகிறான். ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன் ஒயன் உனக்கு உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ தைரியமா? அவன் ஒன்று எதுவும் பண்ண மாட்டான். என்ன வேணால் பண்ணுவான். அது எனக்கு நல்லாவே தெரியும் தேங்க பற்றி. ரொம்ப நம்பிக்கை போலையே. என்ன திருப்பி பல பட்டர்ஃப்ளைலாம் பறக்குதா என்ன? ஒரு கருவும் பறக்கல படு அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனும் சரி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் நல்லா சேஃப்டியாக பூட்டிட்டு அப்படியே திரும்பினா இந்த தேங் பையன் காரில் வந்து நின்றுட்டுருக்கான். அவனும் பார்க்குறான். இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஏய் இவ்வளோ நேரமா? என்ன லேட்டாக வர? ஃப்ளைட்டு போயிடும் போல். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? என்ன பிக்கப் பண்ண தான் வந்தேன். சொல்லவே இல்லை வரேன்னு. அது இந்த வழியாக தான் ஏர்போர்ட் இருக்கா? அதான். இது என் வீடு வழியாக உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது. ஆமாண்டி இருக்குது. என்ன கிராஸ் கொஷின்லாம் கேட்டுட்ருக்காத, கோவம் வந்துடும். மூட்டை வந்து காரில் ஏறு. என்ன ஏறுறேன். என்ன சொன்னதும் சரின்றா. பரவாயில்லையே பயப்படுறாப்பல்ல அப்படின்னு தேங்க அப்படி காரில் போய் உட்காந்துக்கிட்டான். வாங்கி பார்க்குறா. லக்கேஜை தூக்கி வைக்கிறான்னா பரும் மலை மாடு அப்படின்னு அவளே டிக்கியில் கொண்டு போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு பின்னாடி ஏறி உட்காந்துட்டு இருக்கா. தேங்க கடுப்பாயிடுச்சு. ஏய் நான் என்ன உனக்கு என்ன கேப் டிரைவரா? பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன் பெரிய இவன் மாதிரி முன்னாடி வாடி. எனக்கு முன்னாடி உட்கார பிடிக்காது. நான் பின்னாடி தான் உட்காருவேன். நீங்கள் ஓட்டுங்க. வேணும்னா இந்த வழியாக தான் மியா வீடு இருக்குது. அவளை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது அவன் முன்னாடி உட்கார சொல்கிறேன். இன்னதானே உட்கார சொன்னேன். அப்போ நீ தான் வந்து உட்காரணும். அதான் நான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன தேவையில்லாமல் என்கிட்ட வாதாடிட்டு இருக்கீங்க? பேசாமல் போங்க. ஓ அப்போ முன்னாடி வந்து உட்கார மாட்டேன் சரி அப்படின்னு அவன் காரை விட்டு இறங்கி இவ டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கிட்டான். அவன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு விடு, நான்லாம் உட்கார மாட்டேன்னு விடு தயோங்க விடு. முடியாது மூடிக்கிட்டு வந்து உட்காரு. கூப்பிட்டப்போ வந்தியா? இவ இப்படி தூக்கிட்டு தான் போனோம் வா அப்படின்னு அவளை முன்னாடி உட்கார வச்சு வலுக்கட்டாயமாக சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவன் சீட்டில் வந்து உட்காந்து அப்படியே அவள் தொடமலை கையை போடுறான். இங்கே பாரு, நீ இதுக்கு தான் என்னை முன்னாடி உட்கார சொன்னியா? ஆமாண்டி, எனக்கு காலையிலேருந்தே உன் ஞாபகமாக இருக்கா. நான் வேறு காலையிலேருந்து 4-5 ரொமான்டிக் சாங்லாம் கேட்டு வந்துட்டேன். உன்னையே ஞாபகப்படுத்துது அதான் அப்படின்னு அவளோட தொடைய வர தடவிட்டு இருக்கா. அவள் நீ சொமப்போ அப்படின்னு தேங்க சொல்லிகிட்டு இருக்கா. தேங்கும் நேராக காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துட்டான். ஆனால் அவன் அந்த காரில் ட்ரைவ் பண்ண முடிச்ச வரைக்கும் கை அங்கேருந்து எடுக்கவே இல்லை. தொடையிலே தான் வச்சுருந்துருப்பான். வாங்கினும் நீ எடு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவளும் விட்டுருந்துருப்பா, அவனும் வச்சுருந்துருப்பா. இல்லை அவள் கையை வேறு பிடிச்சி அவன் தொடையில வேறு வைக்க வாங்கினும் கருமம் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? பேசாமல் வெளியே வா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு கார்லேருந்து இறங்கி வரா. இதை மியாவும் ஜிம்முன்னு பார்த்துட்டு என்ன நடக்குது? 2 பேர் பார்வையும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி மியா பார்த்துட்ருக்க. ஜிம்முன்னு சிரிச்சுட்டு நீ என்னத்தான் அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் நோட் பண்ணிங்களா? இவங்க 2 பேரோட பிஹேவியரே ஒரு மாதிரியா இல்லை? பார்க்குற பார்வை, நடந்துக்கிற விதம், இது எதையோ மீன் பண்ணல. என்ன 2 பேர் மேட்ரு பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்கிறியா? ஓ மை காட், இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக பேசுவீங்க? நானே பூசி முழிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா இப்படி ஓப்பனாக பேசுகிறீங்க? ஏன் இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் நார்மல் தானே, விட்டு தள்ள. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்லேயே 2 பேரும் பண்ணாமல் இருந்தால் சரி. வாயன் மேலே நம்பிக்கை இருக்குது. வாயன் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவள் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவாள். ஆனால் அந்த தேங்க் பையன் இருக்கான் இப்போ வயன்னு வந்துட்டா அவன் சரியான பைத்தியம் தான் அப்படின்னு நேராக மியாவை கூட்டிகிட்டு நீ இதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு போயிட்டுருக்கான். மியாக்கா என்ன இவன் இப்போல்லாம் பேசுகிறான், ரொம்ப டீசென்ட் காயே நினச்சேனே, ஆனால் இவன் ரொம்ப அன்டீசெண்டாக இருக்கானே, ஆல் தாட் இன் டபுள் மைண்டட் அப்படின்னு தான் அவன் போயிட்டுருக்க. எங்கே பின்னாடி வாயனா லக்கேஜ் எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கையால் தூக்கிட்டான். இது எடுக்க முடியல, இது இவ்வளோ நேரம் முக்கிட்டு இருந்திருக்கேன். இல்லை எனக்கு வெயிட்டாக இருந்துச்சு. ஆமாம் நீ என்னடி 1 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்க வெயிட்டு? என்னது குறைஞ்சிட்டேண்ணா? பார்த்தா அப்படியே தான் எனக்கு தெரியுது. ஆமாம் அப்படி தான் தெரியுது. அதான் இந்த கீழே விழுந்தான்ல, எனக்கு அதுலேருந்து சாப்பிடவே பிடிக்கல. ஏன்டி ஏன் பிடிக்கல? ஒத்துக்கலை, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு.
பாடியில் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணனா, கஷ்டமாக வேறு இருந்ததா, அதான் சரியாக சாப்பிடல. ஐயோ, இவ கண்டுபிடிச்சிருவா போலயே, இவளுக்கு வர சிம்டம்ஸும் அப்படி தானே இருக்குது அப்படின்னு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது என்ன, அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதான் கூட இருக்கில்ல, எல்லாம் சரியாக போயிடும் வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவளும் இவன் என்ன கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட ஓவர் டோஸ் கேரிங்காக நடந்துக்கிறான், மண்டையில் என்னடா அடிபட்டுருச்சோ, இல்லை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கங்கு நினச்சிக்கிட்டு இப்படி நடந்துட்டுருக்கானோ இருக்கலாம். பட் வயன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நல்லா தெரியும் இவன் ட்ரிப்புக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறதே நம்மக்கிட்ட அத்துமீறுவான் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இவன் என்ன பண்ணாலும் அவன்கிட்ட தயவு செஞ்சு விழுந்துடாத, திருப்பியும் அவனை டிவோர்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிடாத, வாழ்க்கை முடிஞ்சிடும் புரியுதா அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். முதல்ல